சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உப்பு பத்தலைன்னு எக்ஸ்ட்ரா உப்பு தூவி சாப்பிட்றவங்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பர்சி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு சாப்பிட்றது, அதிகமான சால்ட் இருக்கிற ஃபுட்டு, பொட்டேட்டோ சிப்ஸு, ஊறுகாய், ரெடிமேட் சாசஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், அப்புறம் பீஸா, பர்கர், டாக்கோஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சால்ட் இருக்க ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பாடியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக நம்ம சால்ட் இருக்க ஃபுட்டு சாப்பிடும் போது நம்மளோட பாடியில் இருக்க சோடியமை டைல்யூட் பண்ணுறதுக்காக நம்ம பாடி நிறைய வாட்டரை உள்ளே வச்சுக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட இரத்த குழாய்களில் ப்ரெஷர் போடப்படும், அதாவது ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்போது நம்மளோட பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். என்னென்னா, இந்த சால்ட்டை டைல்யூட் பண்ணுறதுக்காக எனக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு தாகம் எடுக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் ஆகும். அண்டு நிறைய ஃப்ளூயிட் பில்டப் ஆகிறனால நம்மளோட வயிறு உப்பிசமாக இருக்கிறது, ப்ளோட்டிங்காக இருக்க மாதிரியான ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஹெட்டேக்கும் வரலாம். இதே மாதிரியான ஃபுட்ஸை உங்களோட டெய்லி ரொட்டீனாக வச்சுருக்கீங்க, இல்லை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு ஹை பிபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹை பிபி இருக்கனால நம்மளோட பிரெயினும் ஹார்ட்டும் அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த பிரெயின் ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் ஏதாவது வரலாம். அண்ட் அதிகமான உப்பு சாப்பிட்றதுனால நம்மளோட கிட்னியும் இதை வெளியேற்றுறதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போது கிட்னி ரிலேட்டடான டிசீஸ் ஏதாவது, இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் ஏதாவது வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி நாளடைவில் நம்மளோட எலும்பில் இருக்க கால்சியம்லாம் வெளியே போய் நம்மளோட எலும்போட திக்னஸ், டென்சிட்டி கம்மியாகி நம்மளோட எலும்புகள் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உப்பை அளவாக சாப்பிடுங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.